அதனால இவங்க உடனே இப்படி சொல்ல போனா அது அந்த பெல்ட் இந்த பெல்ட்டும்பாங்க. எந்த பெல்ட்டுக்குமே தேர்தல்ங்கிற ஃபேண்ட்ல ஒத்து வராது. ஆமா, எங்க இருந்தாலும் தேர்தல் தானே. அதனால தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து இதுல கொஞ்சம் சறுக்கிறார். சறுக்காம சந்திக்கணும். சந்திச்சா அந்த கட்சியோட, ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல விறுவிறுன்னு நிறைய விஷயங்கள்ல இவர் வந்து ஆளும் திமுகவை ரொம்ப அடிச்சு உதச்சி பேசுறாரு, பிச்சு உதறி பேசுறாரு. மத்திய அரசு பாஜகவை லேசா பேசுறாரு. பாஜகவை லேசா சீண்டலைன்னு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு லேசா ஒரு செல்லமா நான் தட்டுறேன் நீ கோச்சிக்காதங்கிற மாதிரி தட்டுறாரு. இப்படி இருக்கும்போது இது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த பொன்னான வாய்ப்பை மண்ணாக்குவாரா பொண்ணாக்குவாராங்கிறதான் இன்னும் இனி வரும் நாள்ல நம்ம சொல்ல முடியும்.